இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையிலிருந்து வேலைவாகும். அதனால இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்தும் ராஜ்யத்தோட வாழ்க்கை எப்ப நம்ம வாழ ஆரம்பிப்போம்னா, எந்த அளவிற்கு ராஜ்யத்துடைய உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பதான் அது ஆபரேட் ஆகும். The more you understand the rights of the kingdom life, the more you will operate in kingdom world. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் ரைட்ஸையும் குடியுரிமைகளையும் எந்த அளவு புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப நாலேஜ் இல்லாதப்ப நம்ம அதை ஆப்ரேட் பண்ண மாட்டோம். உங்க கையில் ரிமோட் இருக்கு, வந்து முன்னாடி படம் ஓடிட்டு இருக்கு, பக்கத்தில் ரிமோட் இருக்கு, நீங்க திரும்பி சொல்றீங்க, என்ன இந்த படத்தை போட்டு வேற படத்தை மாத்து, எப்படி ஆகில் நீ படத்தை மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரிமோட் ஒன்று தாண்டா இருக்கு. நம்ம எல்லாம் ரிமோட்டை கையில் வச்சுட்டு தேவன்ட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ரிமோட் கையில் இருக்குதோ இல்லையோ, இதனுடைய யூஸ் எனக்கு தெரியாத வரைக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க கிங்டம்குள்ள இருக்கிறீங்க. இப்ப இந்த கிங்டமுடைய உங்களுக்கு இருக்கிற உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும். பைபிள் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, கொலோசியர் நினைக்கிறேன் 1ஆம் அதிகாரம், அந்த கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் செய்கிறதாய் இருக்கிறது. எப்ப அந்த பவர் ரிலீஸ் ஆகுதான், வாசிமா கொலோசியர் 1:6 வாசிங்க. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். தேவ கிருபையை, கிருபைன்னு என்ன? இலவசமாய் உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்படுவது. தேவ கிருபையை சத்தியத்தின்படி according to the word of God, சத்தியத்தின்படி, not by imagination, dreams. அதாவது நீங்களா ஒன்று யோசிச்சுட்டு இப்படி எல்லாம் கிருபை இருக்குன்னு, according to the word of God, வேர்ட் இப்படி சொல்லுது. அப்ப என் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கணும். சத்தியத்தின்படி கிருபையை, எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தின்படி கிருபையை. ஆமா, பைபிள் காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து இப்பதான் ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வரோம். என்னன்னா, கிருபையிலே பலப்படு, எஸ்டாப்ளிஷ் இன் கிரேஸ். கிருபையில வாழ்வது வேற, கிருபையில எஸ்டாப்ளிஷ் ஆகிறது வேற. எஸ்டாப்ளிஷ்னா அக்கார்டிங் டு த வேர்டு, பைபிள் இப்படி சொல்லுது. ஆகவே என் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் கிரேஸை பத்தி உங்கள்ட்ட பேசுறேன், கிங்கோடைய வெற்றியை பத்தி பேசுறேன் இன்னைக்கு இந்த கிங்டம்ல. அப்ப அக்கார்டிங் டு த வேர்டு நான் நீதிமான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்களா, இப்ப நீங்க கன்ஸ்ட்ரக்டிவான நீதிமான மாறுறீங்க. அப்ப சத்தியத்தின்படி நீங்கள் கிருபையை அறிந்து கொண்ட நாள் முதல், அதுதான் ஏப்ரல் 1ஆம் தேதியா, மே 1ஆம் தேதியா, ஜூன் 1ஆம் தேதியா, எப்ப இருந்து ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இல்ல. ஜனவரி 1ஆம் தேதி நீங்க அறிந்து கொள்ளாம இருக்கலாம், அது ஆபரேட் ஆகாது. ஆனா அக்டோபர் 1ஆம் தேதி எந்த வாக்கு தத்துவம் இல்லாம மந்துன்னு போயிட்டு இருக்கிற ஒரு வருஷத்தின் மத்தியில் தேவன் வந்து வருஷத்தின் மத்தியில தான் கிரியை உயிர்ப்பிக்கிறாராம். நம்மலாம் 1ஆம் தேதி தான் எல்லாம் பரபரப்பாகிறாங்க. அப்ப 1ஆம் தேதியில இருந்து ஆபரேட் ஆகல. நீ என்னைக்கு அந்த சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளுகிறாயோ, அறிந்து கொண்ட அந்த நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறதாக. அப்ப இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து வேலைவாகும். அதனால இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் சிலுவையிலே விடுதலையாக்கினார். குமாரன் சிலுவையிலே விடுதலையாக்கினார் என்கிற சத்தியத்தை நான் அறியும் போது சத்தியம் என்னை விடுதலையாக்குகிறது. நான் சொல்றேன், நல்லா புரியுதா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு இன்சிடென்ட் நேத்தே முடிஞ்சிருச்சு, ஆனா நாலேஜ் எனக்கு லேட்டா தான் வருது. அப்ப இன்சிடென்ட் முடிஞ்ச அன்னைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன் சட்டப்படி. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு தான் நான் தர்மப்படி என்ன செய்றேன், விடுதலை ஆகிறேன். தர்மப்படின்ற விட வந்து the manifestation of the deliverance வெளியே வருது. அறிந்து கொண்ட நாள் முதல், எல்லாம் சொல்லுங்க.
அது உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறது.